தனி தமிழ் அடையாளம் இருக்குல்ல, அதை பாஜக கையில் எடுக்குது, தனக்கான கொள்கையை அதன் மீது சாயம் அடிக்க முற்படுதுன்றதுதான் விமர்சனம். அதாவது ஒரிஜினாலிட்டியை ரீஸ்டோர் பண்றது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த விஷயத்துல என்னுடைய கருத்து தலைப்பு பார்த்த உடனே என்ன தோணுச்சுன்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதுக்காக ரசிகர்கள்லாம் கிரவுண்டுக்கு போய் பால் பேட்ல விளையாடுறத பார்த்துட்டு ஐயோ பால் பேட்ல விளையாடுறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இது ரெண்டுக்குமே காவி சாயம் முதல்ல பூசணுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே காவியா இருக்கிறதுனால முதல் விஷயம். இப்போ ஜியு போப் மொழிபெயர்த்த திருக்குறள் புத்தகத்துல என்ன படம் இருக்கிறது, முதல்ல திருக்குறளை அச்சிட்டவர் எப்படி அச்சிட்டார்கள், இந்த கேள்வியெல்லாம் நான் தள்ளி வச்சிடுறேன். ரொம்ப பிராக்மேட்டிக்கா, ஏன்னா அது இலக்கியம் அப்படின்னு ரொம்ப போயிடும், நம்ம இருக்கிற டைம்ல பேச முடியாது. திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவதை எப்படி நியாயப்படுத்தலாம் அப்படின்றதுக்கு தமிழக அரசே அதை என்டோர்ஸ் பண்றாங்க, இன்னைக்கு வரைக்கும் என்டோர்ஸ் பண்றாங்க. மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கோயில், அது இந்து அறநிலைத்துறை கீழே இருக்கு. அந்த கோயில்ல திருவள்ளுவர் சிலை இருக்கின்றது, தினமும் பூஜை பண்றாங்க, திருவள்ளுவருக்கு அங்க பொட்டு வைக்கிறாங்க, வாசுகிய தெய்வமா கும்பிடுறாங்க. அதனால இந்து அறநிலையத்துறை தமிழக அரசு நடத்துகின்ற கோயிலே அவர் இந்துவாக அடையாளப்படுத்தப்படுகிறார். அதை மாற்றுவதற்கு இது வரைக்கும் யாரும் முன்னெடுக்கவில்லை. அப்போ அவர் இந்துவா பாக்குறோம் அப்படின்றதோட இந்த ஆர்குமெண்ட் நான் முடிச்சிடுறேன். ஏனென்றால் இந்துவா பாக்குறதுக்கான முயற்சி தான் காவி உடை, திரும்ப காவி உடை. அவர் ஒரு இந்துன்னு சொல்ல வரீங்க. இந்துன்னு நான் சொல்ல வரல, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை போதித்தார் அப்படின்ற ஒரு கருத்துல எண்ட் பாயிண்ட் அது டிஸ்கஸ் பண்ணோம்னா டைம் பத்தவே. இது நான் என்டோர்ஸ் பண்றதுக்கான ஒரு வேலிடேஷன் என்ன சொல்றேன்னா, தமிழக அரசே அதை என்டோர்ஸ் செய்கின்றது, இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்க பூஜைகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அது இந்து கோயிலாக அறியப்படுகின்றது, அங்க சாமியாக கும்பிடப்படுகிறார். அப்ப அவர் ஒரு ஹிந்து அப்படின்ற விஷயத்துல காவி உடை போடுறதுல எந்த பிரச்சனை. வள்ளுவர் ஒரு இந்து கடவுள், அப்படிதான் எல்லா இடத்துலயும். இப்போ இலங்கையில இன்னைக்கு வரைக்கும் திருவள்ளுவர் சிலைகள், பொதுவெளியில இருக்கக்கூடிய சிலைகளே ஒரு இந்து மத அடையாளத்தோட, ருத்ராட்ச கட்டியோட, விபூதியோட. அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், திமுகவினர் குறிப்பாக முதல்வரோ மற்றவர்களோ முத்துராமலிங்க தேவர் ஐயா அவருக்கு மரியாதை செலுத்தும் போதோ, வள்ளலாருக்கு மரியாதை செலுத்தும் போதோ, ஏன் பாரதியாருக்கு மரியாதை செலுத்தும் போது கூட அவங்க நெத்தியில எதுவுமே இல்லாம ஒண்ணுமே இல்லாத ஒரு புகைப்படத்துக்கு தான் அவங்க மரியாதை செலுத்துறாங்க. இப்போ இந்த காலத்திலே இப்படி ஒரு கலாச்சார அழிப்பு நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கு என்னென்ன பண்ணிருப்பாங்கன்றது நம்ம யூகிச்சுக்க முடியுமா? அப்ப நீங்க சொல்வது ரீஸ்டோர் பண்றீங்க, ரீஸ்டோர் பண்றாங்க. இருந்தது இப்ப காசி சங்கமம், காசி அந்த விஷயத்துக்கு அகத்தியரை கொண்டு வரீங்க. ஒரே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறப்ப காசி தமிழ் சங்கமம் 3வது ஆண்டாக இப்ப நடைபெற போகிறது. ஒவ்வொரு வருடமும் அதுக்கு ஒரு தீம் கொடுப்பாங்க. அந்த தீம்ன்றது எதுக்குன்னா, இந்த காசி தமிழ் சங்கம்ன்றது இங்க இருந்து ஒரு 1000-1500 பேர் அங்க கூப்பிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்கள்லாம் சுத்தி காண்பிப்பது. அது எல்லாத்தையும் தாண்டி அங்க நிறைய நிகழ்வுகள் நடக்கும். அதாவது செமினார்ஸ் நடக்கும், பேச்சு போட்டிகள் நடக்கும், ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்படும். இந்த மாதிரி அந்த ஒரு 15 நாட்கள் மிக கோலாகலமாக நடக்கும். அந்த விஷயங்களுக்கு ஒரு தீம் கொடுப்பது அப்படின்றது இயல்பு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், 2022ஆம் ஆண்டு முதல் காசி சங்கமத்தப்ப கொடுக்கப்பட்ட தீம் ஆசாதி கா அமிர்த் மஹோத்சவ், அதாவது 75வது சுதந்திர திருநாளின் அமுத பெருவிழா. அந்த தீம்ல நடந்தது. அப்ப நடந்த நிகழ்ச்சிகள்ல அந்த தீம்ல 2023 2வது எடிஷன்ல ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத், அதாவது ஒரே பாரதம் உன்னதமான பாரதம். அதே மாதிரி இப்ப அகஸ்தியர்னு கொடுத்திருக்கோம். அப்போ அகஸ்தியர் சம்பந்தமான ஆய்வு கட்டுரைகள், எல்லாமே அங்க நடக்கும். நீங்க சொல்வது தீம் தான், அதுல மூல கருன்றது என்னன்னா, தமிழ் இலக்கியத்தை முதல் முறையாக எழுதிய மகரிஷி அகத்தியர் அங்க பிரச்சனை வந்துரும். ஐயநாதன் அவர்கள் எதிர்ப்பாங்க, பேராசிரியர் எதிர்ப்பாங்க. இது நீங்க தமிழ் இலக்கியத்தின் வரலாற்றை திரிக்கிறீங்க, எங்க அடையாளத்தை நீங்க காலி பண்றீங்கன்றதா விமர்சனம். எது பண்ணாலும் திரிக்கிறோன்றத பெருப்போ. பிரதமர் கடந்த வாரம் மனதின் குரல் நிகழ்ச்சியில ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக இதுவரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்தை நாங்க பண்ணிருக்கோம். என்னன்னா, ஃபிஜி நாட்டுக்கு இந்திய அரசு ஸ்பான்சர் செய்யப்பட்ட தமிழ் ஆசிரியர்களை அனுப்பி தமிழ் மொழியை அங்கே வளர்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் பிரதமர். இதே மாதிரி மற்ற நாடுகளுக்கும் கொண்டு போறதுக்கு நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அந்த இடம் தான் சூர்யா, ஒரு நுணுக்கமான இடத்தை பேசலாம். கான்ஸ்டன்டின் சொன்னதுனால நீங்க தமிழை வளர்க்கிறோம் அப்படின்னு எல்லா செயல்பாடுகளும் இருக்கு. ஆனா தமிழ் வளர்ப்பு அப்படிக்குள்ள ஒரு அஜெண்டா இருக்கு. நீங்க அகத்தியரை கொண்டு வரீங்க, தொல்காப்பியர் அங்க இல்ல, அகத்தியர் வள்ளுவரை இந்து கடவுள்னு சொல்றீங்க. உங்கள் நோக்கம் தமிழை வளர்ப்பதல்ல,
தமிழ் அடையாளங்களின் மூலமாக உங்க கொள்கையை இந்துத்துவத்தை வளர்ப்பதுதான். இல்ல, பக்தி இலக்கியங்கள் மூலம் தான் தமிழே பிரசித்தி பெற்றதாச்சு. அதாவது தமிழுக்கும் இந்து மதத்திற்கும் மிகப்பெரிய ஒரு தொன்று தொட்ட தொடர்பு இருக்கின்றது. அதை நாங்க எடுத்து பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு வேற ஏதாச்சும் இருந்தா எடுத்து பேசுங்க. நான் ஒரு கேள்விதான் கேட்கிறப்போ, நீங்க வந்து திருவள்ளுவருக்கு பூசக்கூடாதுன்றீங்க, வள்ளலாருக்கு போட்டு எடுக்கிறீங்க. இதே காயிதே மில்லத் அவர்களை காமிக்கும் போது தொப்பி இல்லாம காமிக்கிறீங்களா? இல்ல அன்னை தெரசாவை காண்பிக்கும் போது சிலுவை இல்லாம காண்பிக்கிறீங்களா? அப்ப ஏன் இந்து மதத்தை சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும் இந்த ஒரு கல்ச்சுரல் அழிப்பு ஏன் நடக்கிறது அப்படின்றதுதான் எங்களுடைய கேள்வி. அவர் சொல்லுவது